எல்லா தாய்மார்களுக்கும் காலையில் எந்திரிச்சா என்ன சமைக்கிறது அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே ஓடும். சரி, நமக்கு இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம் காலையில். அதாவது சம அளவு துவரம் பருப்பு ஆகட்டும், பச்சைக்கடலை பருப்பும் சம அளவு ஊற போட்டுடலாம். அது ஊறட்டும். அதுக்குள்ளே நமக்கு சப்பாத்தி செய்யலாம். பருப்பு 1 ஹவர் ஊறினா போதும். துவரம் பருப்பும் பச்சைக்கடலை பருப்பும் சம அளவு, ஒரு கிளாஸுனால் ஒரு கிளாஸு, அரை கிளாஸுனால் அரை கிளாஸு சம அளவு எடுத்துக்குங்க. நமக்கு அதுக்குள்ளே எல்லாம் சப்பாத்தி பண்ணிடலாம். சப்பாத்தி பண்ணி தக்காளி தொக்கு சப்பாத்தி தான் இன்றைக்கி காலை டிஃபன். நமக்கு டிஃபன் முடித்த பிறகு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது, நமக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்தது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நமக்கு சப்பாத்தியெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்து நான் வேணும்னா நமக்கு எல்லோரும் சேர்ந்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். சாப்பாட்டுக்காக தண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போவும் சாப்பாடு குக்கரில் வைக்கிறது கிடையாது, வடித்து தான் சாப்பாடு வைக்கிறது. இந்த அரிசி ஊற போட்டிருக்கிறேன். வாஷ் பண்ணி தான் நம்ம அரிசி ஒரு 10 நிமிடமாவது ஊறிச்சுன்னா சாப்பாடு நல்லாயிருக்கும். நம்ம வாஷ் பண்ணி ஊற வைத்து அப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணி அப்புறம் அரிசி போட்டுடலாம். அது சாப்பாடு ஆகட்டும். பருப்பு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து அரைக்க வேண்டும். பூண்டு இது நான் வடிகட்டி இருக்கிறேன். ஊற வைத்து வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். நமக்கு மிக்ஸி ஜாரில் எல்லாம் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு நீங்கள் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டும் மணமும் பிடிக்குமா இருந்தால் ஒரு 10 அள்ளி 8 அள்ளி உங்களுக்கு வாசனை தேவைக்கு ஏற்ற மாதிரி போடலாம். எனக்கு நல்லாவே பிடிக்கும், அதனால் நான் 10 அள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்காக தேங்காய் துருவி வச்சுருக்குறோம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதுவும் சேர்க்க வேண்டும் அரைக்கிறதுக்காக. அவ்வளவுதான். கொஞ்சம் தேவைக்கு உப்பு, நம்ம பருப்பு எவ்வளோ போடுறோமோ தேவைக்கேற்ற உப்பு சேர்த்து அரைக்க வேண்டும். பல்ஸில் போட்டு முதல்ல கொஞ்சம் அரைச்சி அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்க்கக்கூடாது. வெங்காயம் சேர்க்கல. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பகரம் சிறிய வெங்காயம் போட்ட மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். எல்லாமே சின்ன வெங்காயத்தை சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். நான் இது பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஓகே, நமக்கு அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. நமக்கு இனி உருண்டை பிடிக்க வேண்டியதான். அதுக்குள்ளே சாப்பாடு கொதிச்சிருச்சு பாருங்கள். சாப்பாடு ஆகட்டும். அதுதான் நமக்கு 1 ஹவர் போதும் சமையல் பண்ணி எடுக்கிறதுக்கு. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பண்ணணும்னு இல்லை. ஒவ்வொன்று பண்ணிவிட்டு அடுத்தது தொட்டு பண்ணும்போது எல்லாமே அட்ட டைமில் ஆயிரும். அப்படி சாப்பாடாகட்டும். அதுக்குள்ளே நமக்கு உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு பாயில் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் குழம்பு கொதித்த பிறகு தான் போடுவாங்க. சிலதெல்லாம் உடஞ்சி போகும். அது குழம்புலையெல்லாம் ஜாயிண்ட் ஆகி ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இட்லி துணி விரித்து அதுக்கப்புறம் பாயில் பண்ணி எடுக்க வேண்டும் நல்லா. அப்போ கெட்டி ஆயிரும். கெட்டி ஆகும்போது நம்ம குழம்பு நல்லா கொதித்து நம்ம போட்ட மாதிரி இருந்தால் ஒன்றுமே உடையாது. அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது. ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கட்டி ஆயிரும். அதான் குழம்புலேயும் ஒன்றும் ஜாயிண்ட் ஆகாது, நல்லாவே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். அதுக்குள்ளே நமக்கு அடுத்த வேலை என்னமோ அது பண்ணலாம். தேங்காய் அரைத்தெடுக்கலாம். கொஞ்சம் சிறிதளவு சீரகம், சிறிய வெங்காயம் சேர்த்து தேங்காயை அரைக்க வேண்டும். அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். அதுக்குள்ளே உருண்டை ஆறிடுச்சு. நமக்கு அடுத்து என்ன பண்ணணும், எண்ணெய் சேர்க்கலாம். நமக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அது சேர்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு அது இடையில் நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லை, கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி நீங்கள் எது வேணுமுனாலும் சேர்த்துக்கலாம். ஆயில், அப்புறம் நல்லெண்ணெய் நல்லா இருக்காது, நல்லெண்ணெய் வேண்டாம். அப்புறம் கடுகு, வெந்தயம், பூண்டு,
வரமிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, அவ்வளவுதான் போட்டு தாளிக்க வேண்டும். இந்த வரமிளகாய் போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு, பூண்டு 2 பல் தான் நான் தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா பருப்பில் நிறையவே வச்சு அரைச்சிட்டேன், அதனால் 2 பல் பூண்டு மட்டுமே தட்டி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி அதுவும் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். கருவேப்பிலை நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிறதுக்குள்ளே நமக்கு அடுத்த வேலை என்ன உண்டோ அது பார்க்கலாம். புளி கரைச்சி வச்சிடலாம். நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். வடிகட்டணும். நம்ம எப்போவுமே புளி கரைச்சி வடிகட்டி தான் ஊற்றணும், அது ஞாபகம் வேணும். சரி, வணங்கட்டும். லேசாக வணங்கிடுச்சு பாருங்கள். சாப்பாடு வடிச்சிட்டேன். அந்த வணங்குற டைமில் நான் சாப்பாடு வடிச்சிட்டேன். சாப்பாடு ஆயிடுச்சு, அதுக்குள்ளே வணங்கிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கருகாமல் நம்ம எடுத்துடலாம். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், வெங்காயம், தேங்காய் சேர்த்து அரைத்த விழுதை நம்ம சேர்க்கலாம். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, புளியும் அதில் வடிகட்டி ஊற்றிடலாம். அதில் சிலதுலையெல்லாம் கொட்டை இந்த மாதிரி பிசுறெல்லாம் இருக்கும், அது இல்லாமல் இருக்க தான் நம்ம வடிகட்டிடலாம். அப்போ தான் அது சுத்தமாக இருக்கும். ஓகே, நம்ம வடிகட்டி வச்சிடலாம். வடிகட்டி அது தேவைக்கு ஏற்ற உப்பு சேர்க்கணும், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், அவ்வளவுதான். பாருங்கள், ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு. காரம் ஜாஸ்தி இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக்கிக்கிங்க. அப்புறம் தனியாத்தூள் சேர்க்க வேண்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் உங்களுக்கு அளவாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இஷ்டம் கொஞ்சம் நல்லா பிடிக்கிறவங்க ஒரு அரை மூடி தேங்காயாவது அரைச்சி ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். தேவைக்கேற்ற உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். கொதிக்கட்டும் அன்பர்களே, நல்லாவே கொதிக்கட்டும். நமக்கு அதுக்குள்ளே அடுத்த வேலை என்ன உண்டோ அது பார்த்துட்டு இருக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ ஆயிடும். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்ச மாதிரி இருந்தால் கொதிச்சிரும். பாருங்க, நல்லா வெளிச்சமாயிருச்சு, வெயில் வருது. மழை ஆனதுனால அப்பப்போ இருட்டு இருக்கும், அப்புறம் வெளிச்சம் வரும். ஓகே, சாப்பாடு வடித்து எடுத்து நிறுத்தி வச்சுட்டேன், ஆறட்டும். ஓகே அன்பர்களே, நமக்கு கிச்சன் சொல்லும் போதே ஒரு சந்தோஷமாக செய்யணும் சாப்பாடு. பாருங்கள், அதை வெயில் வந்திருக்கு, சந்தோஷமாக நமக்கு செய்திடலாம். அதான் கொதிச்சிருத்து பாருங்கள். குழம்பு கொஞ்சம் கெட்டியாகட்டும், நல்லா கெட்டியாகக்கூடாது. ஏன்னா உருண்டை போடும்போது இந்த குழம்பெல்லாம் உருண்டை இழுத்து வச்சுக்கும், அதனால் ரொம்பவே கட்டியாகும். ஓரளவு குறுகின பிறகு அப்புறம் உருண்டை சேர்க்கலாம். அவ்வளவுதான். அதுக்குள்ளே குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே உருண்டை எல்லாம் ரெடி ஆயிரும், ஆறி எல்லாம் ரெடி ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வந்து தொடங்கிருச்சு, நல்லாவே கொதிச்சிருச்சு, வத்திருச்சு. நமக்கு உருண்டை சேர்க்கலாம். பாருங்கள், ஓகே, நம்ம உருண்டை சேர்க்கலாம். அவ்வளவுதான், குழம்பு ரெடி. உருண்டை சேர்த்த பிறகு கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், டேஸ்டான குழம்பு. எப்பவும் ஒரே போல் குழம்பு வைக்காமல் நமக்கு வித்தியாசமாகவெல்லாம் வச்சிடலாம், அப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம வத்தல் வறுக்கிறதுக்காக எண்ணெய் நான் வச்சுருக்கேன். இங்கே மழை சீசன் இல்லையா, அதனால வத்தல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வடகம் வறுக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும், நமக்கு பொரிச்செடுக்கலாம். வடகத்தை பொரிச்செடுக்கலாம். நாங்கள் இங்கே கொண்டாட்டம் சொல்லுவோம் கேரளாவில். இந்த வடகத்தையெல்லாம் நாங்கள் கொண்டாட்டம், அரிசி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பொரிச்செடுக்கலாம்.
அப்புறம் மோர் மிளகாயும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மழைக்கு மோர் ஊற்றி சாப்பிடும்போது இந்த குழம்பு கூடையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் மோர் மிளகாயும் வடகமும் வறுத்து வச்சிடலாம். அந்த மோர் மிளகா போடலாம். மோர் மிளகா போட்ட உடனே சீக்கிரமாக எடுத்துடணும், இல்லைன்னா கருகி போயிடும். அதுதான். அப்படி கொஞ்சமாக நல்லாவும் கருகக்கூடாது, அப்படி கருகாமையும் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, அப்படி வடகமும் எடுத்தாச்சு. இன்னத்தைக்கே சிம்பிளான சமையல் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அப்புறம் நண்பர்களே பாருங்கள், வாங்க எல்லாம் சாப்பிடலாம். மழை அந்தனால தணுத்து போயிடும். டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, அப்படி அந்த பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பாடு ஃபிக்கு ஃப்ரை, அதாவது மட்டன் கூட்டு. ஃபிக்கு ஃப்ரை சொல்லும்போது பச்சை ஃபிக்கு ஃப்ரை பண்ணுறது தான் ஃபிக்கு ஃப்ரை. அப்புறம் ஜிஞ்சர் ஊறுகாய் பாருங்கள், நல்லா இருக்கணும். நிரப்பரா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஊறுகாய், ஜிஞ்சர் ஊறுகாய். நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடணும். பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிடும்போது நெய் விட்டு சாப்பிடணும். இனி எனக்கு கிச்சன் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணுறது தான் வேலை. பாய்.